இப்போ நம்ம பார்க்க போறது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். சரியா? ஆ உனக்கு கொஸ்டின்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் இங்க ஒண்ணு எழுதுறேன் பாரு. எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் ஒய் இசட். இப்போ இந்த எக்ஸ் எடுத்துட்டு போய் மேல ரெண்டுத்தோடையும் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது எக்ஸ் ஒய், இது எக்ஸ் இசட். புரியுதா? ம் அதே போல இந்த ஒய்யை எடுத்துட்டு போய் மேல இருக்கிற அது மூணுத்தோட மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஒய், ஒய் ஸ்கொயர், ஒய் இசட். அதே போல இந்த ஜெட்டை எடுத்துட்டு போய் மேல இருக்கிற மூணுத்தோட மல்டிப்ளை பண்ணா ஜெட் எக்ஸ், ஜெட் ஒய், இது ஜெட் ஸ்கொயர். புரியுதா? ஓகே சார். சார் அப்போ ஒய்ல மட்டும் எதுக்கு சார் எக்ஸ் ஒய்ன்னு போடுறோம்? எக்ஸ் ஒய் 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 எக்ஸ்ன்னு எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே. சம்டைம்ஸ் உன் கொஸ்டின்ல எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீன்னு இருக்கும். அந்த டைம்ல இதை ஃபாலோ பண்ணும். இப்போ இந்த எக்ஸ் ஒன் எடுத்துட்டு போய் மேல இருக்கிற ரெண்டுத்தோட மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஒன் ஸ்கொயர், இது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ, இது எக்ஸ் ஒன் எக்ஸ் த்ரீ. புரியுதா? ஆ அதே போல நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் டூ எடுத்துட்டு போய் மேல இருக்கிற மூணுத்தோட மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் டூ எக்ஸ் ஒன், ஆ எக்ஸ் டூ ஸ்கொயர். அடுத்தது எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ. அதே போல இந்த எக்ஸ் த்ரீ எடுத்துட்டு போய் மேல இருக்கிற மூணுத்தோட மல்டிப்ளை பண்றோம். எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஒன், எக்ஸ் த்ரீ எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர். அப்படியே ஒரு நிமிஷம் இரு.
ஹலோ, கேக்குதா? கேக்குது சார். என்னாச்சு சார்? ஒரு கால் வந்தது. சரி, இப்ப பாரு. இப்போ உனக்கு கொஸ்டின்ல x1 x2 கொடுத்திருந்தா நீ இதை எழுதணும். இதுவே xy z கொடுத்திருந்தாங்கன்னா இதை எழுதணும். புரிஞ்சுதா? ஓகே. இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுக்கு ஸ்கொயர் இல்லாததுக்கெல்லாம் டிவைடட் பை 2 போட்டுறேன். புரியுதா? என்ன பண்ணணும்? டிவைடட் பை 2. ஸ்கொயர் இல்லாததுக்கு, அதுதான் மேட்டர். ஓகே. போட்டனா சம் ஈஸியா போட்டுடலாம். இப்ப பாரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதுக்கு பேர் என்ன சார் சொன்னீங்க? குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷனா? இந்த இப்ப நான் காமிக்கிறேன். மேட்ரிக்ஸ். இப்போ இங்க இருக்கு பாரு உன்னுடைய கொஸ்டின், தெரியுதா? ரெடியூஸ் த குவாட்ராட்டிக் ஃபார்ம்னு சொல்லி இந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. புரிஞ்சுதா? இப்போ இதுல x1 x2 x3 தானே இருக்கு. நான் இதை கட் பண்ணிக்கிறேன். ஐயோ, இப்போ இங்க எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. இங்கு எரேசரு எரேசர் எரேசர். இப்போ நீ என்ன பண்ணணும்னா, இத பார்த்ததுமே இதுல எல்லாம் x1 x2 x3 இருக்கா, மேல இருக்கிறத எழுதிடணும். புரிஞ்சுதா? இப்போ இங்க என்ன இருக்குன்னு பாரு, x1 ஸ்கொயர் இருக்கா. ஆமா. உன் கொஸ்டின்ல x1 ஸ்கொயர் கூட என்ன இருக்குன்னு பார்க்கணும். என்ன இருக்கு கோஎஃபிஷியன்ட்? 2. அந்த இடத்துல அதுக்கு பதில் அதை எழுதிக்கிற. புரியுதா? அடுத்தது அங்க x1 x2 இருக்கா. ஆமா. இங்க x1 x2 கூட என்ன இருக்கு? இங்க x1 x2 கூட 2 தான் இருக்கு. அப்போ அங்க டிவைடட் பை 2 இருக்கா. 2 by 2 1 வரும். புரியுதா? அடுத்தது x1 x3 1 -1 -1. அடுத்தது x2 x1னாலும் x1 x2னாலும் ஒண்ணுதான். புரியுதா? அதாவது இதுனாலும் ஒண்ணுதான். முன்னாடி பின்னாடி இருக்கே தவிர வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்போ இது என்னது? இதுக்கு கீழே டிவைடட் பை 2 இருக்கு. 2 by 2 2. அடுத்தது x2 ஸ்கொயர் கூட 1 இருக்கு. x2 x3 ஓட -4 டிவைடட் பை 2னா -2. சரியா? அடுத்தது x3 x1 ஓட -2 -1. அடுத்தது x3 x2 ஓட -4 டிவைடட் பை 2னா -2. x3 ஸ்கொயர் ஓட 1. அவ்வளவுதான். அங்க ஃபர்ஸ்ட் ரோவா இது ஸ்ட்ரைட் அங்க 1 தானே வரும். 1 தான் வரும். நான் தான் மாத்தி எழுதிட்டேன். ஓகே. புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு. சோ இந்த மாதிரி நீ என்ன பண்ணணும்னா மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணி எழுதிடணும். ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறத ஷார்ட்டா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அப்புறமா அது எழுதுனா கொஞ்சம். அதை எழுதணும்டா. ஒரு பேப்பர்ல எழுதி வைக்க கூடாது. அது எக்ஸாம்ல எழுதி வைக்கணும். எக்ஸாம்ல எழுதணுமா? ஓகே. சரியா? எழுதிட்டு மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிறதெல்லாம் 3 ஐகன் வெக்டரும் கண்டுபிடிச்சிடணும். அது எந்த டைப்ல வருதுன்னா நமக்கு தெரியாது. சேமா வருதா, டிஃபரெண்டா வருதா, ஏபிசி யூஸ் பண்ணணுமா, இல்ல ஒரே ஈக்குவேஷன்ல 2 இதுக்கு தனித்தனியா 0 போட்டு கண்டுபிடிக்கணுமான்னு நீ சம் போடுறத பொறுத்து தான் வரும். புரியுதா?
சிமெட்ரிக்கலா நான் சிமெட்ரிக்கலா பார்த்து மட்டும் போடணும். பார்க்கணும், பார்த்துதான் சம் போடணும். புரிஞ்சுதா? ஓகே. போட்டதுக்கு அப்புறமா இப்போ இங்க பாரு, இங்க x1, இது x2, இது x3 மூணு ஐகன் வெக்டர். சரியா? ஆ இப்போ இதோடைய நார்மல் ஃபார்ம் கண்டுபிடிக்க போறோம். நார்மல் ஃபார்ம் என்ன பண்ணணும்னா, ஒரு ஒண்ணுத்துலயும் இருக்கிற ஒரு வேல்யூவும் ஹோல் ஸ்கொயர் பண்ணி ரூட் போடணும். அவர் இந்த மாதிரி. அப்ப இது எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயரு பிளஸ் மைனஸ் 1 ஸ்கொயரு பிளஸ் 1 ஸ்கொயரு. ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க சார். 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர். அதாவது இதுக்குள்ளார இருக்கிற ஒரு நம்பரையும் ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அந்த x1 ஒன்று இருக்கே. x1ல 0 இருக்கு, 1 இருக்கு, 1 இருக்கு. தெரியுதா? ஆமா. அது மூணுத்தையும் தான் நான் இங்க ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே. அதே போல x2லயும் என்ன இருக்கு? 2 இருக்கு, மைனஸ் 1 இருக்கு, 1 இருக்கு. அது மூணுத்தையும் ஹோல் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். அதே போல இதையும் மூணுத்தையும் ஹோல் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நீ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்ப இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 0 பிளஸ் 1 பிளஸ் 1 ஆட் பண்ணா 2ன்னு வரும். இதை ரூட் போட்டுரு. புரியுதா? ஓகே. அதே போல இதுக்கு ரூட் 6, இதை சால்வ் பண்ணா ரூட் 3. ஓகே. இப்போ இந்த ரூட் 2 எங்க இருந்து வந்ததுன்னா இதுல இருந்து வந்தது. இந்த நம்பருக்கு கீழே ரூட் 2ன்னு போட்டுறணும். தெரியுதா? புரியல சார். ரூட் 2 இந்த 0ல இருந்து வந்துச்சு. 0 1 1 அதுக்கு கீழே ரூட் 2ன்னு போட்டுரு. சரி, ஓகே. ரூட் 6 இந்த நம்பருக்கு வந்தது 2 மைனஸ் 1 1க்கு, அதுக்கு கீழே ரூட் 6ன்னு போட்டுரு. ஓகே. அதே போல ரூட் 3 இதுக்கு எழுதிரு. ஓகே. சரியா? எழுதினதுக்கு அப்புறமா இப்போ இங்க பாரு, இது அப்படியே பொத்தனாப்புல எடுத்துட்டு வந்து இப்படியே வெர்டிக்கலாவே எழுதுற. ஓகே. அப்படியே இதையும் எடுத்துட்டு வந்து இதையும் இப்படியே எழுதுற. ஓகே. அதையும் எடுத்துட்டு வந்து இப்படியே எழுதுற. ஓகே. எழுதுனா இதுக்கு பேர் n. என்னன்னா என்னதுன்னா நார்மல் ஃபார்ம். புரியுதா? ஓகே. இப்போ இந்த காலம் இருக்குல்ல, இந்த காலம இப்படி மாத்தி எழுதுற, ஆர்டர் மாத்தி. தெரியுதா? தெரியுது. அடுத்தது ரெண்டாவது காலம இப்படி ரோல, ரெண்டாவது ரோவை இப்படி மாத்தி எழுதுற. ஓகே. அடுத்தது மூணாவது இப்படி இருக்கிறத என்ன பண்ற? இப்படி மாத்தி எழுதுற. புரியுதா? இப்படி மாத்தி எழுதினா அதுக்கு பேர் n டிரான்ஸ்போஸ். மாத்தி எழுதினா n டிரான்ஸ்போஸ். புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க n டிரான்ஸ்போஸ் இருக்கு இல்லையா? n டிரான்ஸ்போஸ்னா இது. புரியுதா? எங்க இருந்து வந்துதான் ஒரு அதை எடுத்து எழுதிக்கலாம். புரியுதா? எது இங்க இருந்து வந்துச்சு. அதை எடுத்து எழுதிக்கலாம். இரு, நான் இங்க காமிச்சேன். இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா n டிரான்ஸ்போஸ் a இன்டூ n. இதான் கண்டுபிடிக்க போறோம். n டிரான்ஸ்போஸ்னா அது ஒரு மேட்ரிக்ஸ், அதை எடுத்து எழுதிக்கலாம். புரியுதா? ஏன்னா உன் கொஸ்டினை நம்ம மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணோம்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் அதுதான் உன் ஏ. அடுத்தது என்னன்னா மாத்தி எழுதாததுக்கு முன்னாடி. ஓகே. என்னன்னா எது? அவர் எங்க இருக்க பாரு, மாத்தி எழுதாததுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன. புரியுதா? இது மூணுத்தையும் எழுதிட்டு இப்ப இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை எல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, இந்த சம்மோட ஐடியா என்னன்னு பாரு. எங்க இருக்கு? என்ன இருக்கு? -1 1 4 இருக்கா? ஆமா. இதுதான் ஆன்சரா வரும். நீ மல்டிப்ளை எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவர் தெரியுதா? -1 1 4 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போற மாதிரி எழுது. புரியுதா? இப்போ நாளைக்கு உனக்கு ஒரு -2 0 1 இருக்கு. இது எப்படி சாரி இல்ல 0 -2 1 இருக்கு. இது எப்படி சார் எழுதணும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிற மாதிரி. -2 இங்க, அடுத்தது 0, அடுத்தது 1 இப்படி. புரியுதா? உன் டயகனல்ல மட்டும் அந்த நம்பர் வரணும், மற்றது எல்லா இடத்துலயும் 0 போட்டுரு. அதுதான் ஆன்சரா வரணும். அப்படின்னாதான் நீ போட்ட சம் ரைட்டு. வரலன்னா நீ எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன்னு அர்த்தம்.
நீ அதெல்லாம் செக் எல்லாம் பண்ண தேவையில்ல. நீ கண்ணை மூடிக்கிட்டு உன் ஐகன் வேல்யூவை மட்டும் எழுதிரு. ஐகன் வேல்யூக்கு ஒரே கண்டிஷன் தான், பாயிண்ட் மட்டும் வரக்கூடாது. ஓகே. ஐகன் வேல்யூக்கு ஒரே கண்டிஷன், பாயிண்ட் மட்டும் வரக்கூடாது. பாயிண்ட்ல மட்டும் வரக்கூடாது, அவ்வளவுதான் மேட்ரு. நீ ஐகன் வெக்டர் என்ன வேணாலும் கண்டுபிடிச்சிரு, அவன் மார்க் போட்டுருவான். ஏன்னா நீ அவன் எடுக்கிற 2 ஈக்குவேஷன் தான் நம்மளும் எடுப்போம்னு உத்தரவாதம் எல்லாம் கிடையாது, புரியுதா? ஐகன் வெக்டருக்கு 2 ஈக்குவேஷன் எடுப்போம்லடா. ஆமா சார், ஆமா சார். அவன் எடுக்கிற 2 ஈக்குவேஷன் தான் நம்மளும் எடுப்போம்னு என்ன நிச்சயம் கிடையாது. நம்ம x1ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம், அவன் x2ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம், இல்ல x3ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். சோ அது ஒன்னு ஐகன் வெக்டர் மேட்டர் கிடையாது. ஐகன் வேல்யூ கரெக்டா கண்டுபிடிச்சு, ஐகன் வேல்யூ கரெக்டா இருக்கணும், கடைசியா இந்த ஸ்டெப் இருக்கணும், புரியுதா? இது இருந்தா மார்க். இவங்க ஏதோ மல்டிப்ளை எல்லாம் பண்ணி இந்த 1 -1 1 4க்கு முன்னாடி இந்த சைடு இந்த 6 √6 இதெல்லாம் போட்டிருக்காங்களே, இது எப்படி போட்டிருக்காங்க? இதெல்லாம் அவங்க மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்காங்க. நீ அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல, டைரக்டா ஆன்சரே எழுதிடுவா. நீ டைரக்டாவே எழுதிரு. ஓகே, சரியா? ஏன்னா நீ கால்குலேட்டர்ல மல்டிப்ளை பண்ணா அது ரூட்ல எல்லாம் காமிக்காது, பாயிண்ட்ல காமிக்கும். பாயிண்ட்ல போட்டா மிஸ் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா டைரக்டா ஆன்சராவே எழுதிரு. டைரக்டா ஆன்சர் எழுதிடணும். ஆன்சர் என்னவா இருக்கும்? உன் ஐகன் வேல்யூ தான் உன் ஆன்சரா இருக்கும், புரியுதா? சோ உன் ஆன்சரை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா the canonical form is அப்படின்னு எழுதுறோம். y1 y2 y3 இது d, இது y1 y2 y3 அப்படின்னு எழுதிக்கிற. இங்க y1 y2 y3 இந்த d னா என்னதுன்னா இங்க மேல கண்டுபிடிச்சல அது. மறுபடியும் இப்படி வெர்டிகலா y1 y2 y3. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த y1 இதுல இருக்கிற மொத வேல்யூ, இதுல இருக்கிற மொத வேல்யூ, இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா -y1², புரியுதா? ஓகே. அடுத்தது மூணுத்துலயே ரெண்டாவது வேல்யூ, இந்த y2, இந்த 1, இந்த y2, y2². y2 அப்புறம் y2². இந்த y3, இந்த 4, இந்த y3, 4y3², புரியுதா? அவ்வளவுதான் முடிஞ்சது. கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு ஆப்ஷன்ல என்ன கேட்பாங்கன்னா கெய்லி கேட்கலாம், இல்லாட்டி ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் நிறைய இருக்கும். பட் இது கண்டிப்பா கேட்பாங்க. அப்போ முதல்ல இதே படிச்சிருக்கலாம்ல சார் அப்படின்னு கேட்டு இருந்தீங்கன்னா கரெக்ட். ஆனா அதுக்கு ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்க தெரியணும்ல. ஆமா சார். ஆமா ஆமா, அவ்வளவுதான் விஷயம். ஓகே சார், டன் சார். அதுக்காக தான் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இங்க வந்தது, புரியுதா? பர்ஃபெக்ட் சார். இப்போ நீ என்ன பண்ற அப்படின்னா இந்த M1 கொஸ்டின் பேப்பரோட லாஸ்ட் ரெண்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்க, ரீசெண்டா கேட்டது. அதாவது நவம்பர், டிசம்பர், மே, ஜூன் போன வருஷம். அந்த 2 கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி குவாட்ராட்டிக்னு ஒன்னு இருக்கும் சார். ஹலோ, இப்ப கேக்குது. அடே அந்த 2 கொஸ்டின் போன வருஷம் மே, ஜூனு, அப்புறம் நவம்பர், டிசம்பர் எடுத்துக்கோடா. ஓகே. அந்த 2 கொஸ்டின் பேப்பர்ல இந்த குவாட்ராட்டிக் கண்டிப்பா இருக்கும், புரியுதா? அதுல இருக்கிற 2 சம்ம போட்டு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுரு. அவ்வளவுதான், இந்த லெசன் முடிஞ்சது, புரியுதா? ஓகே சார்.